என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, பாய் வீட்டு பிரியாணினா அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். அப்படி பல வருஷமா கல்யாண ஸ்டைல்ல ஒரு பாய் வீட்டு பிரியாணிக்கு இவங்க எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். காரைக்கால்ல கானா கேட்டரிங் சர்வீஸ். டெல்டா மாவட்டத்திலேயே கல்யாண பிரியாணிக்கு இவங்க ஒரு ஓஜினே சொல்லலாம். அது இவங்க பிரியாணியை விறகடுப்புல செய்யறனால அந்த பிரியாணியோட நறுமணமும் இறைச்சி நல்லா வெந்து அந்த பிரியாணியோட சுவையை இன்னும் தூக்கியே கொடுக்கும். ரீசெண்டா நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். இவங்க 5000 பேருக்கு சமைச்சிட்டு இருந்தாங்க. பிரியாணி சமைக்கிறது மட்டும் இல்லாம சர்வீஸும் இவங்களே பண்றாங்கன்னா பாத்துங்களேன். நானும் சாப்பிடலான்னு உட்காந்துட்டேன். சாப்பிடும்போது அப்படியே பிரியாணி நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா, மட்டன் பீஸ்லாம் நல்லா ஜூசியா இருந்தது. டேஸ்ட்லாம் அடிச்சுக்கவே முடியாது, மாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டாலே போதும். உங்க வீட்ல என்ன மாதிரி ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டா இவங்கள்ட்ட தான் நீங்க ஆர்டரே கொடுப்பீங்க. அதுவும் இவங்க பிரியாணிக்கு காரைக்கால்ல ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க மினிமம் பட்ஜெட்ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இவங்களுக்கு கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, பாய் வீட்டு பிரியாணினா அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். அப்படி பல வருஷமா கல்யாண ஸ்டைல்ல ஒரு பாய் வீட்டு பிரியாணிக்கு இவங்க எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். காரைக்கால்ல கானா கேட்டரிங் சர்வீஸ். டெல்டா மாவட்டத்திலேயே கல்யாண பிரியாணிக்கு இவங்க ஒரு ஓஜினே சொல்லலாம். அது இவங்க பிரியாணியை விறகடுப்புல செய்யறனால அந்த பிரியாணியோட நறுமணமும் இறைச்சி நல்லா வெந்து அந்த பிரியாணியோட சுவையை இன்னும் தூக்கியே கொடுக்கும். ரீசெண்டா நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். இவங்க 5000 பேருக்கு சமைச்சிட்டு இருந்தாங்க. பிரியாணி சமைக்கிறது மட்டும் இல்லாம சர்வீஸும் இவங்களே பண்றாங்கன்னா பாத்துங்களேன். நானும் சாப்பிடலான்னு உட்காந்துட்டேன். சாப்பிடும்போது அப்படியே பிரியாணி நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா, மட்டன் பீஸ்லாம் நல்லா ஜூசியா இருந்தது. டேஸ்ட்லாம் அடிச்சுக்கவே முடியாது, மாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டாலே போதும். உங்க வீட்ல என்ன மாதிரி ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டா இவங்கள்ட்ட தான் நீங்க ஆர்டரே கொடுப்பீங்க. அதுவும் இவங்க பிரியாணிக்கு காரைக்கால்ல ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க மினிமம் பட்ஜெட்ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இவங்களுக்கு கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.